அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாது. நண்பர்களே, இஸ்லாம் மனிதர்களுக்கு ஒரு முழுமையான வாழ்க்கை முறையை வழங்கும் ஒரு பாதையாகும். பிறப்பு முதல் இறப்பு வரை வாழ்க்கையின் எல்லா அம்சங்களிலும் இது நம்மை வழிநடத்துகிறது. ஹசன் பின் அலி ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வாறு கூறினார்கள்: யாருடைய வீட்டில் குழந்தை பிறக்கிறதோ அவர் அந்த குழந்தையின் வலது காதில் பாங்கு சொல்லவும் இடது காதில் இகாமத் சொல்லவும். ஆனால் இதற்கு என்ன காரணம் என்று விஞ்ஞானிகளுக்கு புரியவில்லை. முஸ்லிம்கள் ஏன் இவ்வாறு செய்கிறார்கள்? இதற்கு பின்னால் உள்ள ரகசியம் என்ன? நமது பண்டிதர்கள் கூறியது, பாங்கின் வார்த்தைகள் பிசாசை விரட்டும், அதன் மூலம் குழந்தை அதன் தீமைகளிலிருந்து பாதுகாக்கப்படும் என்று. மேலும் குழந்தை இந்த உலகத்திற்கு வரும்போது முதலில் கேட்க வேண்டியது தௌஹீத், ரிசாலத் மற்றும் தொழுகையின் அழைப்பாக இருக்க வேண்டும் என்றும் கூறினார்கள். ஆனால் இந்த விஷயத்தில் விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி செய்து அவர்களுக்கு ஒரு ஆச்சரியமான கண்டுபிடிப்பு கிடைத்தது. பிரான்சில் ஒரு பெண் குழந்தை மருத்துவமனையில் மயக்கமடைந்தது. மயக்கத்தில் இருக்கும்போது அவள் ஜெர்மன் மொழியில் சில பிரார்த்தனைகளை உச்சரிக்கத் தொடங்கினாள். ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், அந்த பெண்ணுக்கு ஜெர்மன் மொழி ஒரு வார்த்தை கூட தெரியாது. மருத்துவர்கள் அதிர்ச்சியடைந்தனர். அவர்கள் கூறினார்கள், இவளுக்கு ஜெர்மன் மொழி தெரியாது, பின்னர் எப்படி இவள் இவ்வாறு பேசுகிறாள்? ஒருவேளை இவளுக்கு ஏதோ ஆவி பிடித்திருக்கலாம். ஒரு மனோவியல் நிபுணரான மருத்துவர் இந்த விஷயத்தில் ஆராய்ச்சியை தொடங்கினார். விசாரணையின் போது அவருக்கு ஒரு விஷயம் தெரிய வந்தது. அந்த பெண் 2.5 வயதாக இருந்தபோது அவளுடைய தாய் ஒரு ஜெர்மன் புரோகிதரின் வீட்டில் வேலை செய்திருந்தார். அந்த புரோகிதர் ஜெர்மன் மொழியில் பிரார்த்தனைகளை சொல்லும்போது அந்த பெண் தொட்டிலில் அருகில் படுத்திருப்பாள். இந்த தகவல் கிடைத்தவுடன் மருத்துவர் அந்த புரோகிதரை தேடிச் சென்றார். ஆனால் அப்போதைக்கு அந்த புரோகிதர் ஜெர்மனியிலிருந்து ஸ்பெயினுக்கு சென்றிருந்தார். பின்னர் ஜெர்மனிக்கு திரும்பி இறந்துவிட்டார். இருப்பினும் அந்த மருத்துவர் பின்வாங்கவில்லை. அவர் புரோகிதரின் குடும்பத்தினரிடம் அவர்களின் பழைய ஆவணங்களை பரிசோதிக்குமாறு கேட்டார். அவர்கள் சில பழைய ஆவணங்களை கொண்டு வந்து காட்டினர். அதிலிருந்து மருத்துவர் ஒரு அதிர்ச்சியூட்டும் விஷயத்தை கண்டுபிடித்தார். அந்த பெண் மயக்கத்தில் சொன்ன பிரார்த்தனைகள் அந்த புரோகிதரின் பிரார்த்தனைகளுடன் முற்றிலும் ஒத்துப்போனது. இந்த ஆராய்ச்சியின் அடிப்படையில் மருத்துவர் ஒரு முடிவுக்கு வந்தார். ஒரு குழந்தையின் பிறப்பு நேரத்தில் அதன் காதில் சொல்லப்படும் வார்த்தைகள் அதன் மனதில் வாழ்நாள் முழுவதும் பதிவாகின்றன. பின்னர் அந்த வார்த்தைகளை மீண்டும் கேட்கும்போது அதன் மனம் அதை அடையாளம் கண்டு இயல்பாக அந்த வார்த்தைகள் அதன் நாவிலிருந்து வெளிவருகின்றன. இதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், ஒரு முஸ்லிமின் வீட்டில் குழந்தை பிறக்கும்போது உடனே அதன் ஒரு காதில் பாங்கு சொல்லவும் மற்றொரு காதில் இகாமத் சொல்லவும். நண்பர்களே, ஐரோப்பாவில் உள்ள விஞ்ஞானிகள் இன்று கண்டுபிடித்த இந்த உண்மையை 1400 ஆண்டுகளுக்கு முன்பே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது உம்மத்திற்கு கூறியிருந்தார்கள். அவர் அறிவுறுத்தியது, குழந்தை இந்த உலகத்திற்கு வரும்போது அதன் மனம் வார்த்தைகளை வலுவாக புரிந்து கொள்ளும் திறன் கொண்டது. எனவே முதலில் பாங்கு சொல்ல வேண்டும், அது அதன் மனதில் என்றும் நிலைத்திருக்கும். இஸ்லாமிய வரலாற்றிலும் இதுபோன்ற உதாரணங்கள் உள்ளன. சில புண்ணிய ஆத்மாக்கள் தங்கள் தாயின் கர்ப்பத்தில் இருக்கும்போதே குர்ஆனின் பகுதிகளை மனப்பாடம் செய்துள்ளனர். இந்த தகவல் உங்களுக்கு எப்படி இருக்கிறது? கருத்து பெட்டியில் கண்டிப்பாக சொல்லுங்கள்.